எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி சண்டே. நான் வந்து மட்டன் பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், வாங்க பார்க்கலாம். நான் மட்டன் வந்து வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்க மட்டனை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நான் இதை வேக வைக்க போகிறேன். நம்மளோட மட்டன் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான ஆனியனை கட் பண்ணிக்க போகிறோம். நான் வேக வச்சிருந்த மட்டன் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் அதை வந்து இறக்கிக்க போகிறேன். நான் வந்து பிரியாணிக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுக்கிறேன். நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு டீஸ்பூன் லெவலுக்கு கீயும் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நான் கட் பண்ணியிருக்க ஆனியனை வந்து சேர்க்க போகிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து வைக்க போகிறேன். இது நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும். நம்மளோட ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வந்து நான் அப்படியே வந்து பச்சை மிளகாய் அப்புறம் பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அதில் போட்டுக்கிறேன். என்கிட்ட தக்காளி வந்து டின்ல இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நார்மல் தக்காளி மாதிரி தான், சேமாக தான் இருக்கும். நான் வேக வச்சிருந்தேன் இல்லையா மட்டனை, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். மட்டன் சேர்த்ததும் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் லெவலுக்கு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். நம்ம மட்டன் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதோட தண்ணி கொஞ்சம் எடுத்து அதுவும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம்.
கடைசியில் நான் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளோட மசாலா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஊற வச்சிருக்க ரைஸ் வந்து இதுல வந்து சேர்க்க போறேன். நம்மளோட மசாலாவில் வந்து நான் அரிசி வந்து அதில் சேர்த்துட்டேன். நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 2.5 கப் ரைஸ் போட்டிருந்தேன். ஸோ வந்து நான் இதில் 4 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக பிரியாணிக்கு தேவையான உப்பை நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டு தம் போட போகிறேன். தம் போடுறதுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து மூடிட்டு தம் போடுவேன் எப்பவுமே. அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிராக வரும் பிரியாணி. இது ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டால் நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம ரைத்தாக்காக ஆனியனை கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன் ரைத்தாவுக்கு. வச்சுட்டு இருக்க கேரட்டை வந்து சீவி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் நம்மளோட ரைத்தா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்மளோட மட்டன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம்.
நம்மளோட மட்டன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி இறக்கிக்கலாம். நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து சிக்கன் 65 பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தயிர், எல்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலாம் மசாலாவோட. நம்மளோட சிக்கன் ஊற வச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். நம்மளோட எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். நான் போட்ட சிக்கன் வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பொன்னிறமா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான்.
இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.